இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில பல பகுதிகளில் நாம் பார்க்கிறபடி இயேசு பெண்களிடம் பேசுகிறது. நிறைய பெண்களிடம் அவர் பேசுகிறார். நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு கனானாய பெண்ணிடம் பேசினார், அதுக்கப்புறம் மார்த்தா கிட்ட பேசுறாரு, மரியாள்கிட்ட பேசுறாரு, அவங்க வீட்டில் பேசுறாரு, அதுக்கப்புறம் மரியன் முதலினாள் அவங்க கிட்ட பேசுறாரு. இப்படி தனிப்பட்ட விதமாக பெண்களிடம் பேசுகிற சம்பவங்கள் உண்டு. யோவானுடைய அம்மா அவங்க பேசுறது, வலப்புறமும் இறப்பும் இடப்புறமும் இருக்கிறது, இப்படிலாம் பேச்சு நிறைய இருக்கிறது. ரைட். ஆனால் பாருங்க, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, ஒன்று அப்போஸ்தலர்கள் முன்னாலே நடந்தது, இல்லை மக்கள் முன்னாலே நடந்தது. இப்படி தான் சில சம்பவங்களை பார்க்கிறோம். ரைட். அப்போ மரியன் முதலியார்கிட்ட கூட நம்ம அவர் பேசும் பொழுது பார்க்கிறோம் இல்லை, அது ஒரு சின்ன அந்த உயிர் செழுந்ததுக்கு அப்புறம் பேசுற அந்த முக்கியமான ஒரு சம்பவம் இதான் பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு காரியம்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதை விட ஸ்பெஷலான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அது யோவான் 4 சமாரிய பெண்ணிடம் அவர் பேசுகிறது. அப்படி பேசினது யாருமே இல்லை. அவ்வளவு ஒரு நேரம் அந்த பெண்ணோடு தனியாக பேசுவது என்பது அது அவரை ஆற்றமா அவர் பண்ணவே இல்லை. அப்போஸ்தலர்கள் இவன் இயேசுவை இந்த மாதிரி பார்க்கும் பொழுது வியந்து போனார்கள். என்று ஏன் வியந்தார்கள்? ஒரு பெண்ணுகிட்ட இவர் இப்படி தனியாக பேசி நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க அதை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த பகுதியை படிக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவ்வளவு நேரம் அந்த பெண்ணிடம் அவர் செலவிட்டார். அந்த பேச்சு இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய புதுமைகளை செய்கிறார். பல இடங்களில் பல புதுமைகள் நடக்கிறது. எல்லார் முன்னிலையிலும் நடக்கிறது, சில தனிப்பட்ட விதங்களில் நடக்கிறது. 3 பேரையும் தனியாக அழைத்து கொண்டு அந்த சிறுமியை குணமாக்க மற்றவர்கள் வெளியே அனுப்பிவிட்டு இப்படியெல்லாம் நிறைய நடக்கிறது. அப்புறம் நம்ம பார்க்கிறோம், அந்த 101 தலைவன் ஆள் விட்டு அனுப்புறான், இங்கிருந்து அங்க நான் சொல்றேன் அங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றது. ஆமா, இயேசுவோடு நீர் பேசும்பொழுது குணமாகி விட்டான். இப்படியெல்லாம் இப்படி நிறைய புதுமைகளை பார்க்கிறோம், எல்லா புதுமைகளும். ஆனால் ஒரு புதுமை தனிப்பட்ட விதத்தில் மிக நீளமான ஒரு புதுமையை நாம பார்க்கிறோம், என்கவுண்டர். ரைட். ஆமா, அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஆண்டவர் அழைத்து எல்லாவற்றையும். ஆனால் பவுலை அழைத்தது இட்ஸ் an என்கவுண்டர். பியூட்டிஃபுல். அவரை தனியாக அழைத்து தனியாக பேசி இப்படியெல்லாம் அவர் புரிந்து கொண்டு அவர் இயேசுவோடு வழி நடந்து அவருடைய அறிக்கைகளைத்தான் நாம் இவ்வளவு காலமாக நாம் ஆராய்ச்சி செய்யும் அளவுக்கு வாழ்க்கை முழுவதும் நிரம்பி இருக்கிற அளவுக்கு திருமுகங்கள், அவருடைய திருமுகங்கள் தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ரைட். தட்ஸ் an என்கவுண்டர். அதே போல்தான் நம்ம பார்க்கிற அந்த பிறவி கொண்டனுக்கு அப்படித்தான் ஆச்சு. தனியே அழைத்து சென்று அப்புறமா அவர் செய்யற அந்த எக்ஸசைஸ் பார்க்கிறோம்ல, என்னென்னமோ பண்றாரு. துப்புறாரு, சேரெடுக்கிறாரு, கண்ணுல வைக்கிறாரு, அப்புறமா அவர் போய் குழின்னு சொல்றாரு. இவ்வளோ பெருசாகிறார் பாருங்க அந்த புதுமையை. ஏன் இவ்வளவு பெரிதாக அதை மாற்றுகிறார்? அந்த புதுமையை விரும்புகிறேன், குணமாக. தம்பி உனக்கு என்ன வேணும்? கண்ணு போ. இப்படிதான் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஆமா, குஷ்டரோகிகள் வரும்பொழுதே அங்கே தூரத்திலேயே ஆமா விரும்புகிறேன், போங்க நீங்க போய் அங்க காமிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற அந்த இதெல்லாம் பார்க்கிறோமே. அப்படி அல்ல. பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு எக்ஸசைஸ் நடக்குது. அவரு போறான், குணமாயிட்டான், அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சு போச்சா? அது இல்லையே. அதுக்கப்புறம் அவருடைய மறைநூல் அறிஞர்களும் அந்த 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 முதுமையான அந்த யார் வல்லுநர்கள் எல்லாம், அந்த யூத மத தலைவர்கள் எல்லாம் அவனை அழைச்சு, எப்படாச்சும் உனக்கு சின்னதுல இருந்து உனங்களை நான் பாக்குறமே, உட்கார்ந்து பிச்சை கடிச்சுக்கிட்டு இருந்திய நீ, பிறவியில இருந்து நீ குருடனாச்சு, உனக்கு எப்படா ஆச்சுன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய என்கொயரி அங்க நடக்கிறதே பார்க்கிறோம் இல்லையா. அவன் கடைசியா வரைக்கும் சொல்றான், அவர் ஒரு இறைவாக்கினர், அவர் மெஷியா. அது இது மெஷியா அவன் சொல்லல, அப்புறமா தான் சொன்னான் அவர் ஒரு இறைவாக்கினர் என்று அவன் சொல்கிற அந்த ஒரு பாருங்க, இவ்வளவு பெரிய நீளமாக போய் கொண்டிருந்த அந்த ஒரு புதுமையை பார்க்கிறோம். முடிஞ்சதா? இல்ல, நம்ப முடியாது. அம்மா அப்பா வர சொல்லுன்னு சொல்லி அம்மா அப்பாவை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி நடக்குது. என்ன புதுமையாவது இப்படி நடந்துதா? இல்ல. இந்த புதுமை அப்படிப்பட்ட புதுமை. அப்படியெல்லாம் என்கொயரி பண்ணி இப்படியெல்லாம் செஞ்சு அதோட முடிஞ்சதா? இல்ல. நோ. இயேசு அப்படியே அடுத்த நாட்களில் அவனை கோவிலிலே ஒரு பக்கம் அவனை சந்திக்கிறார். ஆகவே அவன் இவர்தான் என்று அறியாதவனாக இருக்கிற காரியம் அங்கு பாருங்க, அந்த அறிமுகம், அவரை முகமுகமாக அவரை தரிசிக்கிற அந்த அனுபவம் கிடைக்கிற அந்த ஒரு தன்மை, இப்படியெல்லாம் பார்த்து அங்கே ஒரு டயலாக் நடக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய டயலாக். யார் தெரியுமா, என்ன ஏது, நீ விசுவசிக்கிறியா? அதுக்கப்புறம் பாருங்க, இவ்வளவு பெரிய புதுமை, பெரிய பெரிய காரியம்லாம் சாதாரணமாக நடந்தது. இறந்தவர்களை உயிர்ப்பித்த இயேசு. ஆனால் இந்த புதுமை ஏன் இவ்வளோ பெருசா செஞ்சாரு? அதுக்கு ஈக்குவலா 4ஆம் அதிகாரத்துல நாம சொல்றது 8ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய பெண்ணிடம் பேசுகிற இந்த பெரிய புதுமை. நீளமான ஒரு காரியம்,
நீளமான ஒரு காரியம். ஆமா, அதனுடைய நீட்சி 2-3 நாளைக்கு போச்சு. 2-3 நாளைக்கு போச்சு அதனுடைய நீட்சி. யாரை தேடி வந்தார் இயேசு கிறிஸ்து? பாவியை தேடி வந்தார். சமாரிய பெண் நமக்கு தெரியும், நிறைய புருஷனோட வாழ்ந்தவள் இல்லையா, நிறைய பேர், நிறைய ஆண்கள். ஆக அவருடைய தாகம் என்பது அப்படி இருந்திருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தாகத்தை பத்தி பேசுறாரு. உலகார்ந்த தாகம் இப்படி இருக்குது. நிறைய புருஷன், நிறைய பொண்டாட்டி, நிறைய பொண்ணு, நிறைய பணம், நிறைய வீடு, நிறைய நகை எல்லாம் நிறைய 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 வேணும், வந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு தாகம் இங்கே இருக்கும் பொழுது அவர் வேறொரு தாகத்தை பற்றி பேசுறார் இயேசு கிறிஸ்து. பாருங்க, திஸ் இஸ் வாட் வி சே, திஸ் இஸ் an encounter. இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு சந்திப்பு உனக்கு இருக்குதா? அந்த அனுபவம் நிறைய புதுமைகளைப் போல, நிறைய ஓமைகளைப் போல, நிறைய நற்செய்தி பரப்புகள் அந்த இயேசு கிறிஸ்து செய்த அதை போல நிறைய கூட்டம் கூட்டமாக, இன்றும் நாம் கூட்டம் கூட்டமாக நிறைய இடங்களில் போய் வந்து கொண்டிருக்கிறோமே. நிறைய இடங்களில் கூட்டமாகத்தானே இருக்கிறோம், ரைட்? பட் இந்த கூட்டத்தில் ஏன் ஒரு தனியா கூட்டிட்டு போனாரு அந்த குருடனை? ஏன் 12 அப்போஸ்தலரும் சேர்ந்து தானே போய் கொண்டிருந்தார்கள், எருசலேம் நோக்கி போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வழியில தான் அந்த சமாரியாவுக்கு போறாங்க. ஆண்டவர் தான் அனுப்பிச்சு வைக்கிறாரு, போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 12 பேரையும் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஏன்? நான் தனியா மீட் பண்ணணும், அந்த பொண்ணை தனியா மீட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதுதான் உனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த தனியான ஒரு உறவு, தனியான ஒரு சந்திப்பு இது நிகழ்ந்திருக்கிறதா? அப்படி நிகழ வேண்டும். அதுதான் முக்கியமாக இருக்கிறது. அது உன் அனுபவம் உனக்கு உண்டா? தனியாக அவருடைய ரிப்ளை, அதை நம்ம தனியா அனுபவிச்சிருக்கிறோமா, கேட்டிருக்கிறோமா, நம் வாழ்க்கையில பார்த்துக்கிறோமா? தனியாக நாம் அவரிடம் பேசி தனியாக அதுக்கு ரிப்ளை வாங்கி அந்த ரிப்ளைனுடைய அந்த அந்த சுபீட்சத்தை, அந்த 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 காரியத்தை நான் அனுபவித்திருக்கிறேனா? தனியாக அவரிடம் பேசி நான் என் மன சமாதானத்தை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா? தனியாக அவரிடம் பேசுவதனால் என்னுடைய காரியங்களுடைய சில வெற்றிகள், என்னுடைய காரியங்களில் ஏற்பட போகிற சில சுணக்கங்கள், இப்படியெல்லாம் அதற்கான விடிவுகள் உண்டாயிருக்கிறதா? அதுதான் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு. நானும் அவரும் என்று சொல்கிற தனிப்பட்ட வாழ்வு. 1000 கூட்டங்கள் போலாம், 1000 ஜெபங்கள் செய்யலாம், நிறைய பேரோடு நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கலாம். நானும் இயேசுவும் என்று சொல்லும் பொழுது அங்கே நாம் திக்கி திக்கி நின்றோம் என்றால் நம்ம மேலே போக முடியாது. நம்ம வீண் கற்பனைகளோடு நாம் நல்ல கிறிஸ்தவர்களை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறான ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் அவரோடு, அவர் என்னோடு. இதுதான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, மணமகன் மணமகள் என்று சொல்கிறார். காதலன் காதலி, உன்னத பாட்டில் நம்ம அதை பார்க்கிறோம். காதலன் காதலி என்று சொல்லுகிற சிங்குலர். இதுதான் முக்கியமாக இருக்கிறது. இந்த அனுபவம் இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவத்தன்மை. எனக்கு இருக்கு, சந்தோஷத்தோட நான் அதை சொல்றேன். உங்கள சிலருக்கு அது இருந்தா அல்லேலூயா சொல்லுவோம். ஏன்னா we are in love with him. He is in love with them, love with us, right? With me என்று நாம் சொல்லக்கூடும், ரைட்? பாருங்க, அந்த ஒரு அனுபவம் எப்போ ஏற்பட்டது? மிக சுவையானது. அதை நம்ம படிக்கலாம் பாருங்க. யோவான் 4:5-42. வழியில் சமாரியா நாட்டில் உள்ள சீகார் என்னும் ஊருக்கு வந்தார் இயேசு. அவ்வூர் அருகே யாக்கோபு தம் மகன் சூசை கழித்த நிலம் உண்டு. அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. பயணத்தால் கடைத்திருந்த இயேசு அக்கிணற்றருகே அமர்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய நண்பகல். சமாரிய பெண் ஒருத்தி தண்ணீர் மொள்ள வந்தாள். எனக்கு தண்ணீர் கொடு என்று இயேசு அவளிடம் கேட்டார். அவருடைய சீடரோ உணவு வாங்குவதற்காக ஊருக்குள் சென்றிருந்தனர். அச்சமாரிய பெண் அவரை பார்த்து, யூதனாகிய நீர் என்னிடம் தண்ணீர் கேட்பதப்படி நான் சமாரிய பெண்ணாயிற்றே என்றாள். ஏனெனில் யூதர் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசுவோ மறுமொழியாக, இதை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்கு. பட் இன்னோட நற்செய்தியினுடைய கருப்பொருள் இதுவல்ல. இதை தாண்டி வேற ஒன்று இருக்கு. அதனால இதை நம்ம வியாக்கியானம் செய்யறதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம போயிடுவோம். கடவுளுடைய கொடை இன்னது என்பதையும் தண்ணீர் கொடு என்று உன்னிடம் கேட்டவர் இன்னார் என்பதையும் நீ உணர்ந்திருந்தால் ஒருவேளை நீயே அவரிடம் கேட்டிருப்பாய், அவரும் உனக்கு உயிர் உள்ள தண்ணீரை உனக்கு அளித்திருப்பார்.
உயிருள்ள தண்ணீரை அளித்திருப்பார். அவளோ, ஐயா, தண்ணீர் மல்ல, உம்மிடம் ஒன்றுமில்லை, கிணறோ ஆழமானது, அப்படி இருக்க எங்கிருந்து உமக்கு உயிருள்ள தண்ணீர் கிடைக்கும்? நம்முடைய தந்தை யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரே எங்களுக்கு இந்த கிணற்றை வெட்டி கொடுத்தார், அவரும் அவர் பிள்ளைகளும் கால்நடைகளும் இந்த தண்ணீரை குடித்தார்கள் என்றால், அவ எதுக்கு இதை சொல்றானா, யாக்கோபு வெட்டின கிணறு, அவரோட நீ பெரிய ஆளா, இதை விட பெஸ்ட் தண்ணியை நீ கொடுத்துருவியா? அப்படி நான் தரும் தண்ணீரை குடிப்பவனோ என்றுமே தாகம் கொள்ளான், இத்தண்ணீரை கொடுக்கும் எவனும் மீண்டும் தாகம் கொள்வான். அப்படியே நான் அளிக்கும் அவனுக்கு, நான் ஒருவருக்கு அளிக்கும் தண்ணீரோ அவர் முடிவில்லா வாழ்வு அவனுக்குள் அது பொங்கி எழும் ஊற்றாக மாறும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அவளுக்கு. அதற்கு அவள், ஐயா, அத்தகைய தண்ணீரை எனக்கு கொடும், அப்பொழுது எனக்கு தாகமும் எடுக்காது, தண்ணீர் முள்ள இவ்வளவு தொலைவு வர தேவையும் இருக்காது என்றாள். இப்படிதான் ஜீசஸ்ட நாம பல நேரம் ஆர்கியூ பண்றோம். அவர் ஒன்று சொல்ல, நாம வேற ஒன்று சொல்ல. நாம் இந்த உலகத்தார், ஆகவே நமக்கு இப்படிதான் நமக்கு தோணும். அவ சொல்றா, ஊர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து தண்ணி எடுக்க வர்றேன், நீங்க நம்ம தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுக்குறேங்கிறீங்க, கொடுத்துட்டீங்கன்னா நான் இத்தனை தடவை இங்க ஷண்டிங் பண்ண தேவையில்லை, எதுக்கு நான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போனோம்? குடும்பா கொடுப்பா கொடுப்பா கொடுப்பான்னு அவ கேட்கிறா. அவர் சொல்றது என்ன தண்ணி? அப்போ அவர் சொல்றார் உடனே, அவளோடு தொடர்ந்து அவர் அந்த தர்க்கத்தை அங்கே ஸ்டாப் பண்றாரு, அப்படியே கட் பண்றாரு. உடனே சொல்றாரு, அவளை என்கவுண்டர் பண்றாரு. உடனே என்ன பண்றாரு? போய் உன் கணவனை இங்க அழைத்து வா என அவள் என்ன சொல்றா? எனக்கு கணவன் இல்லை என்றாள். இயேசுவோ, எனக்கு கணவன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், கணவர் உனக்கு 5 இருந்தனர், இப்பொழுது உன்னோடு இருப்பவனோ உன் கணவனும் இல்லை, நீ சொன்னது உண்மையே என்றார். பயங்கர ஷாக் இல்ல? இது இப்படிதான் இருக்கும். இப்போ இயேசுவோட நமக்கு கனெக்ஷன் உண்டாகுது அப்படின்னா எப்படிப்பட்ட கனெக்ஷனாக இருக்கும்? நம்ம பாவங்கள் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு, நம்ம பாட்டுக்கு பாவங்கள் எல்லாம் தனியா செஞ்சுட்டு அங்க போய் லைன்ல நின்று நாம அப்படியே இயேசுவின் திருவுடலையும் திருரத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஜம்முன்னு அப்படியே கும்பிட்டுக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு சமாதானம்லாம் சொல்லிட்டு ஜாலியா பிரிச்சுட்டு சிரிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டு சூப்பரா போய் மறுபடியும் இதே மாதிரி நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா, இது என்னது? இது இதை மடத்தனங்கிறது மேட்னஸ், இன்சென், அதாவது அறிவில்லாத தனம், குழந்தைத்தனம். இதை புரிய வைப்பார் யாரும் இல்லை, இல்லையா? இதை அறிந்து செயல்படுவாரும் பெரிய அளவில் மனிதர்கள் இல்லை. அப்போ அதே தான் இவ இங்கே சொல்றா. ஆண்டவராக தான் அங்கே கட் பண்ணிட்டு டச் பண்ணாரு, பாவத்தை டச் பண்ணிட்டாரு. இப்போ அவளுக்கு புரிஞ்சிடுச்சு, ஐயோ இது என்னது அப்படின்ட்டு. அப்போ சொல்றாரு, நீ சொன்னது உண்மையே. அதற்கு அவள், ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர் என்று கண்டுகொண்டேன், எங்கள் முன்னோர் இம்மலையில் தொழுதனர், நீங்களோ தொழ வேண்டிய இடம் எருசலேமில் தான் என்கிறீர்கள் என்றாள். இயேசு அவளை நோக்கி கூறினார். இப்பவும் லைனுக்கு வரல அவ. என்ன இந்த தொழுவது பற்றிய இந்த ஒரு காரியம் ஏன் இங்கு வரப்படுகிறது, இங்கே சொல்லப்படுகிறது? கொஞ்சம் சம்பந்தம் இல்லாம இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு நமக்கு புரியும். நம்ம இதுலயும் ஸ்ட்ரக் ஆகி உள்ள போக முடியாது, நம்ம அடுத்ததுக்கும் போகணும். இங்க என்ன சொல்றாரு ஆக்சுவலா? ஏன்னா கரிசிம் அப்படின்ற ஒரு இடத்துல, அப்ப இப்ப அவங்க நின்று பேசிட்டு இருக்கிற இடத்துல கரிசிம்ல அங்கே வந்து கோயில் இருக்கு. அப்போ எருசலேம்லயும் கோயில் இருக்கு. எருசலேம்ல இருக்கிறத யூதர்கள் போவாங்க, கரிசிம்ல இருக்கிறத இந்த இடங்கள்ல சமாரியால இருக்கிறவங்க வழிபடுவாங்க. சமாரியா இட்ஸ் நத்திங் பட் சமாரியா. நமக்கு தெரியும், சமாரியா என்பது காலகாலமாக இயேசு வருவதற்கு 600-700 வருஷத்துக்கு முன்பில் இருந்தே அங்கே என்ன நடந்தது? அங்கே அசீரியர்கள் அந்த இடத்தை ஆக்குபை பண்ணாங்க. ஏன்னா யூதா தனியா, இஸ்ரேல் தனியா இப்படி இருந்த இடம் நமக்கு தெரியும், இல்லையா? யூதா அது 10 கோத்திரம் தனியாக ஒரு நாடாகவும், இஸ்ரேல் என்ற அது இஸ்ரேலாகவும், யூதா என்பதும் யூதா பென்யமின் கோத்திரம் என்று தனியாக ஒரு நாடாகவும் இருந்து நமக்கு தெரியும். அப்ப அந்த யூதா கோத்திரத்தை தான் தாவீது, சாலமன், அவருடைய பையன் ரெவாவும் என்றெல்லாம் ஆண்டு கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அப்புறம் இந்த இஸ்ரேலை வேறு நபர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், அது நமக்கு தெரியும். சாலமோனுக்கு இருந்த அந்த தளபதியினுடைய பிள்ளை அவன் யெரோபவாம். அவன் அப்படி அதன் கீழ் நடைபெறும். இப்படி ஒரு 15-20 அரசர்கள் தாண்டி போயிட்டாங்க. பாருங்க இங்க என்ன நடந்ததுக்கு அப்புறம்
அப்புறம் அசீரியர்கள் வந்தார்கள், அந்த இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த காலத்துல செய்கிற மாதிரி தான் இல்லையா, அது 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 என்ன செய்வாங்க, இன்னைக்கு கூட நம்ம பார்க்கிறோம் இஸ்ராயல்ல நிறைய இடத்துல அந்த காசாலாம் காலி ஆயிடுச்சுன்னா இஸ்ராயலை கொண்டு போய் அங்கே வாழ வைப்பது, இப்படி பல காரியங்களை நடக்கிறதை பார்க்கிறோம். இந்த காலத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட இந்த காலத்துல இப்போ ஹிந்தி பீப்புள் நிறைய தமிழ்நாட்டில் இப்போ ஒர்க் பண்றாங்க. அடிமட்ட வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். பாருங்க, அதே அடிமட்ட வேலைகளை இங்கே வாழ்க்கையில் முன்னேற முடியாதவர்களும் படிக்க முடியாதவர்களும் ஏழையாக இருப்பவர்களும் அதே அடிமட்ட வேலைகளை தமிழர்களும் செய்கிறார்கள். ஆகவே இருவரும் கலந்து ஒரு இடங்களில் வேலை செய்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு 10 வருஷத்துல நம்மளால பார்க்க முடியும், இப்படி ஹிந்தியும் தமிழும் சேர்ந்த குடும்பங்கள் நிறைய இருக்கும் இங்கே இல்லையா. அப்படி ஒரு கலப்பினம் வந்துவிடும். ஏனென்றால் அவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறார்கள், இவ்வளவு பேர் அவர்களோடு சேர்ந்து இப்படி ஒரு கலப்பின ஒரு குடும்பங்கள் இன்னொரு 10 வருஷத்தை நாம இங்க பார்க்க முடியும். அப்படித்தான் சமாரியா. அசிரியர்கள் வந்தார்கள். அசிரிய மன்னன் என்ன செய்தான், அவன் பல தேசங்களை அவன் பிடித்திருந்தான். அந்த காலத்திலே அந்த தேசங்களில் உள்ள மக்களை எல்லாம் அழைத்து வந்து, ஏனென்றால் அதுதான் டாக்டிக்ஸ். அவங்க ஒரே இடத்துல இருந்த கலவரம், அப்புறமா இன போராட்டம், இதெல்லாம் எல்லாரும் எல்லாரையும் மிக்ஸ்அப் பண்ண அங்கேருந்து கூட்டிட்டு வந்து இங்கே வாழ வைத்தான், இஸ்ரேலிலே வாழ வைத்தான். ஒரு நாட்டின் மக்கள் அல்ல, பல நாடுகளில் இருந்து பல பேரை அங்கே வாழ வைத்தான். ஆகவே அந்த இஸ்ரேல் அந்த இனம் என்னவாயிற்று, கலப்பினமாக அது மாறி போய்விட்டது. இன்று உலகம் முழுவதும் இந்த இஸ்ரேலிய கலப்பினங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியும், நிறைய இடங்களில் இருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட இடம் இது. ஆகவே என்ன செய்தார்கள் அந்த காலத்திலே, அந்த யெரொபெயாம் அந்த மன்னர்களும் அவனை தொடர்ந்த மன்னர் என்ன செய்தார்கள், அங்கே இவர்கள் அங்கே கலக்கக்கூடாது, அவர்கள் இங்கே கலக்கக்கூடாது என்று இந்த கலப்பினங்கள், இந்த அசீரியர்கள், இந்த அதற்கப்புறமா நம்ம பார்க்கிற பாபிலோனியர்கள், அதுக்கப்புறமா யாரை பார்க்கிறோம் நம்ம, அந்த ஈரானியர்கள், இப்ப இருக்கிற ஈரானியர்கள், பர்ஷியர்கள் என்று சொல்லுவோமே, பர்ஷியர்கள், அப்புறமா கிரேக்கர்கள், அப்புறமா ரோமானியர்கள், இப்படியெல்லாம் அங்கே வந்தது நமக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் ஆட்சியை பிடிச்சது தெரியும். அந்த ரோமான் அந்த காலத்துல தான் இயேசு கிறிஸ்து வந்த டைமாக இருக்கிறது பார்க்கிறோம். இப்படித்தான் அந்த சமண பகுதி, அந்த சமாரிய பகுதி, சமாரிய பகுதி இப்படித்தான் மாறி போயிருந்தது. பல கலப்பினங்கள் அப்படியே வந்து 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 அப்படி இருந்தது பாருங்க. அப்ப இதற்கெல்லாம் முன்பே அவன் என்ன செய்தான், இந்த யூதருக்கும் இந்த இஸ்ராயலுக்கும் இந்த தனித்தனியாக இருக்கிறதுனால என்ன பண்ணா, இவங்கெல்லாம் எருசலேம், அப்போ சாலமன் கட்டிய கோயில் எருசலேமில் இருக்கிறது. ஆகவே அங்கே இவர்கள் எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் தனியாக அங்கே கரீசம் என்ற மலை மேலே ஒரு கோவிலை கட்டி அங்கே பல பலிபீடங்கள் எல்லாம் கட்டி எங்க போயிட்டான், இப்போ அவன் பழைய கால முறைமைக்கு அவன் போய்விட்டான். பல பலிபீடங்களை கட்டி என்ன செய்கிறான், பல தெய்வங்களை தொழும்படியாக அங்க ஒரு சூழ்நிலை உண்டாக ஆரம்பித்தது. இப்படி அசீரியர்களுக்கு அடுத்தது இப்படி பாபிலோனியர்கள், இப்படி பாரசீகர்கள், இப்படி எல்லாம் ஒன்னொன்னா வர 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 அவங்களுடைய கலாச்சார முறைகள் இங்கே உருவாயிச்சு. இதோ யாக்கோபு தோண்டின இந்த கிணறு, இது பக்கத்துல தான் இதெல்லாம் நடக்குது பாருங்க. ஆகவே இங்கே பல வழிபாடுகள் நடக்கிறது. ஆனாலும் கரீசிம்ல போய் அவங்க இஸ்ராயலின் தெய்வம், அதாவது கடவுளை, நம் கடவுளை வழிபடுவதும் உண்டு. இதுவும் உண்டு, அதுவும் உண்டு. இப்படி பழக்கப்பட்ட மக்கள். அப்கோர்ஸ் நிறைய பேர் கத்தோலிக்கமோ புரோட்டஸ்டண்டோ நிறைய இடங்கள்ல இன்றும் இதே மனோபாவங்களோடு வாழ்கிறோம். கிறிஸ்து ஒருவரே என்ற கோட்பாடுகளிலிருந்து விலகி, இல்லை இவரும், இல்லை இவர் வழியா கிறிஸ்து விட்ட, அவர் வழியா கிறிஸ்து விட்ட, இவங்க வழியா கிறிஸ்து விட்ட, இல்லை இந்த பாஸ்டர் வழியா, இவர் தான் எனக்கு கிறிஸ்துவை அறிமுகம் பண்ணார், ஆகவே இவர் சொல்றதுதான் முதல்ல கேட்பேன், பைபிள்ல இருக்கிறதுலாம் அப்புறமா, இப்படி இந்த பிஷப்பு, இந்த போப்பு, இப்படி நோ டிஃபரன்ஸ். இதுதான் அதுதான் இது. அந்த மக்கள் எப்படி, சமாரிய மக்கள் எப்படி, அப்படித்தான். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து தேடி வந்து இந்த சமாரிய பெண்ணை எப்படி அவர் என்கவுண்டர் பண்ணார் பாருங்க. இப்படித்தான் இன்னைக்கு இது நமக்கு தேவைப்படுது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் we are best Christians. No, we are not best. ஒரு தனிப்பட்ட உறவு இயேசுவோடு எனக்கு இல்லை என்றால் நான் கிறிஸ்தவன் அல்ல. நான் ஒரு பர்பேரியன் போல, நான் பல வழிபாடுகளை செய்பவரன் போல. இன்னைக்கு நம்ம ஒரு உறுதியாக நம்ம சொல்ல முடியுமா, நல்ல நேரம் பார்க்காம நம்ம கல்யாணத்தை வீட்டில் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு, நல்ல நேரம் பார்க்காம நான் வெளியே கிளம்பி போறேன் வர்றேன்,
இல்லை நான் எனக்கு ராசிபலன் பார்க்கவே மாட்டேன், இந்த மாதிரிலாம் உறுதியாக நம்மால் சொல்ல முடியுமா? நம் கோவில்களில் கூட இந்த பழக்கங்கள் கிடையாது, அப்படிதானே? நம்முடைய திருச்சபைகளில் கூட இப்படிப்பட்ட பழக்கங்கள் இல்லையே. பாருங்க, என்ன பழக்கம் இருக்குது? நல்ல நேரத்தில் தான் கல்யாணம். யாராவது சொல்றாங்களா இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, இல்ல இந்த மாலையை வாங்கி வந்து இங்க போடாத, வீணா மெழுகு திரிய கொளுத்தாத, வீணா நீ இந்த வேலையெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் தவறு. கடவுளை அணுகுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு புனிதமான ஒரு நற்செய்தி பணி எங்கேயாவது நம்ம சொல்ல முடியுமா? இருக்குது, ரொம்ப ரேரா இருக்குது. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு நிலைதான் சமாரியருடைய நிலை, சமாரிய மனப்பான்மை. இதுதான் ரைட். ஆண்டவர் இன்னைக்கு அங்கதான் இந்த என்கவுண்டர் பண்றாரு. இன்னைக்கு நம்ம நிறைய வீடுகள்ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தானே செய்யுது. நம்ம யாராக இருக்கிறோம்? நம்ம வீடுகள்லயே, நம்ம பிள்ளைகளுடைய வீடுகள்லயோ, நம்ம சொந்தக்காரங்க வீடுகள்லயோ போனா 2 தெய்வங்களை நம்ம பார்க்க முடியுது. நிறைய இடத்துல 2 தெய்வங்களை பார்க்க முடியுது, சிலைகளாக வைத்திருக்கிறார்களே. சில வீடுகளில் தான் எந்த சிலை வழிபாடும் இல்லாத சில பேரை பார்க்க முடிகிறது. ஆனால் பெரும்பாலான வீடுகளில் நம்ம அப்படி செய்ய முடிவதில்லையே, இல்லையா? நாம் கலப்பினமாக இருக்கிறோமே. பாருங்க, இப்பேற்பட்டவளைத்தான் இயேசு கிறிஸ்து தனியாக வந்து சந்திக்கிறார். அவளுடைய பாவங்களை பற்றிய உணர்வு அச்சிருந்தவள் அவள். 5 புருஷன் இருக்கிறான் அப்படின்றத அது பாவம் தெரியும், ஆனாலும் தைரியமா செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அவ இருக்கிறதே பார்க்கிறோம். ரைட். இப்ப கூட ஒரு புருஷன் உனக்கு இருக்கிறான், ஆனா அவன் புருஷனே இல்லை, புருஷன் வெளியே சொல்லிட்டு இருக்கிறான்னு இயேசு சொல்றாரு. 5 பேர் உனக்கு. இப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய இந்த உலகார்ந்த தாகம் இப்படித்தான் இருக்கிறது. நிறைய புருஷன் வேணும், நிறைய பொண்ணுங்க வேணும், அப்படிதான். சில பேர் ஒரு பொண்டாட்டியோட தான் வாழ்றாங்க, ஆனா பல பெண்களை பெண்டாட்டிகளாக நினைத்துக் கொள்கிறார்கள். பல பெண்களோடு அவர்களுக்கு அந்த உள்ளத்தினால் விபச்சாரிகளாக மாறி இருக்கிறது நமக்கு தெரியும். பாருங்க, இயேசு இங்கதான் வராரு. ஏன்னா இயேசு பாவியைத்தான் தேடி வந்தார். ஆனால் அவளுக்கு என்ன ஆயிற்று என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அவள் வழியாக என்ன ஆயிற்று என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும். இயேசு எதை தருகிறேன் என்றால், இயேசு சொல்றாரு, தாகமா இருக்குது, தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவ என்ன சொல்றா? எப்படி நம்ம அதை உள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா பாருங்க, அவ சொல்றது, அவளுக்கு இருந்த தாகம் என்னவாக இருக்கிறது? பல கணவர்கள். இயேசு சொல்ற தாகம் என்ன தாகமா இருக்கிறது பாருங்க. அதை தொடர்ந்து நம்ம படிக்கலாம். பாருங்க என்ன சொல்ற. மாதே, என்னை நம்பு, நேரம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் பரமதந்தையை தொழுவது இம்மலையிலும் அன்று எருசலேமிலும் அன்று. நீங்கள் தொழுவது இன்னதென்று உங்களுக்கு தெரியாது, நாங்கள் தொழுவது இன்னதென்று எங்களுக்கு தெரியும். ஏனெனில் மீட்பு வருவது யூதர்களிடம் இருந்தே. இயேசு கிளீனா சொல்லிட்டாரு, கரிசிம் மலை இல்லை, நீங்க பக்கத்துல நீங்க எதையோ பண்ணிக்கிட்டு நீ கண்ட நேரம் பார்க்குற, கண்ட சூனியக்காரியெல்லாம் பார்க்குற, கண்ட ஜோஷியெல்லாம் பார்க்குற, இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. நாங்கள் ஒரே தெய்வத்தை, ஒரே கடவுளை நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் என்ற அந்த நிலையை அவர் சொல்லுகிறார். எருசலேமில் என்று சொல்லுகிற அந்த நிலை. ஏன்னா அன்னை வரைக்கும் அது இருந்தது. எருசலேம் இடிக்கப்படும், மீண்டும் கட்டப்படும், அதெல்லாம் வேற, அதெல்லாம் வித்தியாசமானது. ஆலயம் அப்பொழுது இருந்தது, இப்பொழுது ஆலயம் நாமாக இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இயேசு அப்பொழுது இருந்த ஆலயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார். சொல்றேன், நேரம் வருகிறது, ஏன் வந்து விட்டது, அப்பொழுது மெய்யடியார்கள் ஆவியிலும் உண்மையிலும் பரம தந்தையை தொழுவார்கள். ஏனெனில் தம்மை தொழும்படி தந்தை இத்தகையோரை தேடுகிறார். ஆவியிலும் உண்மையிலும் தொழுபவர்களை பரமதந்தை தேடுகிறார். ஆவியிலும் உண்மையிலும். வாட் இஸ் தட்? ஆவியிலும் உண்மையிலும். அப்போ யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போதே சொன்னாரு, நான் கொடுக்குற ஞானஸ்நானம் போல அல்ல, எனக்கு பின்வருவோர் கொடுக்கறது வேற ஞானஸ்நானம். எதுல? ஆவியிலும் உண்மையிலும். அதுதான் அவர் சொல்றது. அப்போ அவர் நீரினாலும் நெருப்பினாலும் என்று சொல்வார் அவர். அதுதான் ஆவியிலும் உண்மையிலும். அது கொஞ்சம் மறைவி வேற விஷயம் இருக்கு, நான் வரேன். அப்போ இப்படிதான் சொல்றாரு. அப்போ இதுதான் என்கவுண்டர் நம்ம சொல்றோம். ஆவியிலும் உண்மையிலும் தொழுவது. இப்படித்தான் நாம வித்தியாசமான மனிதர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தொழுவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பல பேரிடம் இது நடந்து கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் நம்ம பார்க்க முடியும். 52:6, நம் மக்கள் ஒரு நாள் நம் திருப்பெயரை அறிந்து கொள்வார்கள், அப்போது அவர்கள் இதோ இருக்கிறோம் என்று சொன்னவர் நாமே என்பதை கண்டுபிடிப்பார்கள். அதுதான் இங்க நடக்குது. அந்த கண்டுபிடிப்பு தான் இங்க நடக்குது. இயேசு தான் அந்த கண்டுபிடிப்பு, இல்லையா? அந்த யாரை நம்ம கண்டுபிடிக்கணும்? இயேசுவை தான் அப்படி நம்ம கண்டுபிடிக்க வேண்டி இருக்கு. ஏன்னா நாமே இருப்பவர்னு அவர் அப்பவே நிறைய இடத்துல சொல்லிட்டாரு, இல்லையா? ஆபிரகாம்கிட்ட சொன்னார், மோயிசன்ட்ட சொன்னாரு, இருக்கிறவர் நாமே அப்படின்னு சொன்னார். அது எப்படி தெரியும் நாமே? அதுதான்
இயேசு. அப்ப அவர் கண்டுபிடிப்பார்கள், கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்ட டைம் அதுதான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். 2000 வருஷம் ஆச்சு, நாமளும் இப்போ இருக்கிறோம். இயேசுதான் இருக்கிறவர் என்பதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோமா? கடவுள் தான் சொல்லியிருக்கிறாரு, இயேசுவை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அப்போ அவங்க சொல்ல முடியும், இருக்கிறவர் நாமே என்று சொன்னதை அவர்கள் விசுவசிப்பார்கள் என்று. என்னை கண்டவன் தந்தையை கண்டான், இயேசு சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்ப இயேசு நமக்கு கடவுளாய் இருக்கிறார். இயேசுவோடு நாம் உறவு கொள்ள அழைக்கப்படுகிறோம் இல்லையா? அதனால்தான் அவர் மணவாளன், நம் மணவாட்டி, காதலன், காதலி, இப்படியெல்லாம் பேசுகிற இயேசுவை நாம் கேட்கிறோம். யாரை தேடுகிறார்? தனியே தேடுகிறார், தனியே தேடுகிறார். தனியா நாம உன் அறை கதவை தாளிட்டு, தனியா நீ தனியே கடவுளோடு அவரோடு வியாபிக்க, அவர் உன்னை காண, இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க முடியும். எல்லாம் சேர்ந்து அங்கங்க போய் அலலியா சொல்லலாம், எல்லாம் சேர்ந்து நவநாள் பண்ணலாம், எல்லாம் சேர்ந்து பவனி போகலாம், இங்கே வரலாம், அதை போடலாம், எல்லாம் சேர்ந்து 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 கூட்டமா 1000 காரியம் பண்ணலாம். ஆனா தனியா ஒரு ஜெபம் சொல்லுப்பா அப்படின்னா, நான் எங்க, நீங்க சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்? ஆண்டவரை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? கொஞ்சம் சொல்லுப்பா. ஐயோ எனக்கு, ஐயோ அவங்களாம் இருக்காங்க, இவங்களாம் இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சு போச்சு, நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. வெட்கி நாணமுறு. உன்னால படைத்தவரை அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு மனநிலைக்குள்ள நீ வரல அப்படின்னா வெட்கி நாணமுறு. இத்தனை காலம் நீ பண்ணதெல்லாம் வேஸ்ட், குப்பை. விசிலடிச்சு வருவான், விசுவாசம் அவிவிசுவாசம் நாசமா போற அத்தனையும் தூக்கி அந்த குப்பை தொட்டியில போட்டு உருப்படவே முடியாது. உன்னால ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த மனோநிலைக்குள்ள நீ இன்னும் வரலன்னா ரொம்ப கஷ்டம். மேலே போவது மிக மிக கடினம். அதனால்தான் இந்த தனிப்பட்ட என்கவுண்டர் தேவைப்படுது பாருங்க. தனிப்பட்ட உன் அறக்கதவை தாளிட்டு அவரோடு பேசுவது. அப்பதான் நிறைய காரியம் புரியும். அப்பதான் புரியாதவைகள் புரியும். அப்பதான் நான் என் பாவத்தை அவரிடம் அறிக்கையிட முடியும். நான் யார் என்பதை அவரிடம் சொல்ல முடியும். அவருக்கு இதெல்லாம் தெரியும் என்பதை நம்மால் உணர முடியும். அது தனிப்பட்டமா பேசும்பொழுதுதான் நம் பாவங்களை நாம் ஓப்பனா அவர்கிட்ட நாம சரண்டர் ஆகி, ஐயா நான் ஒன்றும் இல்லை ஐயா என்று நம்மால் எப்பொழுது நாம் ஒத்துக்கொள்ள முடியுமோ அப்பொழுது அதுதான் கிறிஸ்தவ உறவு என்பது. அப்பேற்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்டவனுக்கு மறுபடியும் தாகம் எடுக்காது. எந்த தாகம்? இந்த உலகுக்கான தாகம். அது எடுக்காது. இந்த உலகத்துல தான் இருப்பான், தண்ணி குடிப்பான். ஆனா பாருங்க, இந்த உலகுக்கான தாகம் எடுக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ அவர் தர்ற தண்ணீர் தான் என்ன? ஆவியிலும் உண்மையிலும் தொழுவார்கள். அவர் தர்ற தண்ணி என்ன? ஃபாஸ்டா முடிச்சிடலாம், வேகம் நிறைய இருக்கு பாருங்க. யோவான் 8, பரிசுத்த ஆவியானவரே வாழ்வழிக்கும் ஊற்று. பாடுறோமா? ஊற்று தண்ணீரு தேவாவியே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கொடுக்குற தண்ணி உனக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தண்ணி என்னது? அதான் அந்த ஊற்று. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 8, அதுதான், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னில் விசுவாசம் கொள்பவன் குடிக்கட்டும், அவனுடைய உள்ளத்தில் இருந்து உயிருள்ள நீர் ஆற்றாய் பெருக்கெடுத்து ஓடும், ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும். புரிஞ்சுச்சா? இதுதான் மேட்டர். இன்னைக்கு இதுதான் மேட்டர். ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணினது என்னது? இந்த தண்ணீரை தருவேன் என்று சொல்கிறார். இந்த தண்ணீர், இதுதான் தண்ணீர். பாருங்க, இதைத்தான் அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் போனா அவர் வருவாரு, அந்த தண்ணீர் உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது, வாவ் வண்டர்ஃபுல். யாரா இருப்பீங்க நீங்க? யாரும் உங்களை பிடிக்க முடியாதுடா, கையிலே பிடிக்க முடியாது. அப்போ உங்களிடமிருந்து பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீர் அது என்ன செய்யும்? அதுதான் அறுவடை. இன்னைக்கு மேட்டரே அதுதான். இன்னைக்கு அந்த அறுவடையை நீங்கள் செய்வீர்கள். அந்த அறுவடை தான் எனக்கு தாகம். இயேசுவும் தாகம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு தாகம் சொல்லி அவர் சொல்றாரு. போறாங்க, என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அவர்கள் இயேசு சிலுவையிலே அவர் தனக்கு தாகம் என்று சொன்னார். அந்த தாகம் என்ன? அவருக்கு உண்டான தாகம் என்ன? அதுதான், அதைத்தான் அப்போஸ்தலர்கள் 12 பிரிந்து உலகெங்கும் சென்று அந்த தாக தண்ணீரை தேடிக்கொண்டு வந்தார்கள். நான் படைத்தேன், நான் வார்த்தையாயிருந்தேன், நான் உருவாக்கினேன், என் மக்கள், என் ஜனங்கள் ஐயோ இப்படி பாழாய் போய்
பிசாசுக்கு பிடிக்குள்ள போய் இந்த உலகத்தின் தாகத்தில் அவர்கள் மாட்டிக்கொண்டு மறுபடியும் தாகம் 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 அலைந்து திரிந்து அவர்கள் இந்த மண்ணோடு மண்ணாய் போவார்களே, இவர்களை நான் மீட்க வேண்டும் என்கிற அந்த தாகம் அவருக்கு இருக்கிறது. அன்பினால் உண்டாகிற தாகம், தான் படைத்த மக்கள் மேல் அவர் காட்டுகிற அந்த அன்பின் தாகம். இந்த தாகம் தான் அவர் சொல்றாரு, எல்லாம் நிறைவேறிச்சு என்று கண்ட ஆண்டவர் தாகமாயிருக்கிறது என்று சொன்னார். எல்லாம் நிறைவேறிச்சு, அதாவது இந்த மக்களை மீட்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் நான் பண்ணிட்டேன், சொட்டு ரத்தம் இல்லை, எல்லாம் நிறைவேறிட்டு, அவர்களுக்காக எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன், எல்லா பாவங்களையும் எல்லாம் நிறைவேறிட்டு, இப்பொழுது நான் தாகமாயிருக்கிறேன். ஆகவே இனிமே நடக்க வேண்டியது என்ன? அப்போஸ்தலர்கள் கிளம்பி போகணும், எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சு மக்களை கொண்டு வந்து இறை அரசில் சேர்க்கும் அந்த பணியை, அந்த அறுவடையின் பணியை அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அவருடைய தாகம் அடங்கும். அதுவரையிலும் அவர் கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிற அந்த நிலைமை இருக்கிறது. அந்த தாகம் தணியவில்லை, இன்னும் தாகம் தணியவில்லை. தாகம் தணியும் பொழுது இறங்கி வருவார் இரண்டாம் வருகையில. அந்த தாகம் தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. 2000 வருஷமாக ஒரு தாகம் தணியாத ஒரு இயேசு கிறிஸ்துவை நம்மால் பார்க்க முடிகிறது. நம் தாகத்தை அவர் தணித்து விடுகிறார். அவர் தாகமாயிருக்கிறார் இப்பொழுது, ரைட்? ஆகவே சமாரிய பெண்ணிடம் சொன்ன அந்த தாகம் தான் சிலுவையின் மேல் அவர் சொன்ன தாகம். அந்த தாகம் தான் அது, ரைட்? சமாரிய பெண் கேட்ட அந்த தாகம். அப்ப பாருங்க, என்ன ஒரு இந்த தாகத்தை தணிப்பது என்பது என்ன? இந்த தாகத்தை தணிப்பது என்பது என்ன? இந்த ஊற்று தண்ணீர், இந்த பரிசுத்த ஆவி. ஆகவே இவரை யார் ஒருவர் பெறுகிறாரோ தாகம் தனிய பெற்று மற்றவரின் தாகத்தையும் அவர் தனிய வைப்பார். அதுதான் யோவான் 8 நம்ம பார்க்கிறோம். ஊற்றெடுக்கும் அவனிடம் இருந்து அந்த தண்ணீர் மற்றவருடைய தாகத்தையும் தனிய வைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. வெரி லாங் இதெல்லாம் ஒரு 2-3 hours இதுக்கெல்லாம் தேவைப்படும். இதெல்லாம் நிறைய சொல்றதுக்கு, பட் மேக் இட் ஷார்ட். இதற்கிடையில் அவருடைய சீடர் வந்துட்டாங்க. ஓகே, சீடர் ஒரு பெண்ணோடு பேசுவதை கண்டு வியப்படைந்தனர். ஆயினும் என்ன வேண்டும் என்றோ அவளோடு என்ன பேசுகிறீர் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் குடத்தை அங்கே விட்டுவிட்டு ஊருக்கு சென்று, நான் செய்வதையெல்லாம் ஒருவர் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் மெசியாவாக இருப்பாரா என்று எல்லாரிடமும் சொன்னாள். இப்படி நடக்குதுங்க. வர்றா, போய் ஊரில் ஓடுறாவ, ஓடி போய் எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி நான் செஞ்ச சமாச்சாரம்லாம் ஒருத்தர் அவர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். ஊரே திரண்டு வருகிறது. அவரை அழைச்சு கொண்டு போகிறது. வாங்க, எங்க ஊர்ல ஒரு 2 நாள் தங்குங்க. அவர் தங்கினார், 2 நாள் தங்கினார் என்று பார்க்கிறோம். பிறகு முடிவு என்ன ஆயிற்று? அங்கே என்ன ஆயிற்று? அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணிடம் சொல்லுகிறார்கள், இந்த பாருமா, உங்களோட பாவத்தை அவர் சொன்னார்ன்றது மட்டும் வச்சு நான் அவரை இறைவாக்கினேன்னு நாங்கள் சொல்லல. ஊரெல்லாம் சேர்ந்தே சொல்கிறது. என்ன சொல்கிறது? நாங்கள் அவரோடு பேசினோம். தனித்தனியா எல்லாரும் பேசுறாங்க. நாங்கள் பேசி, அவர் எங்களோடு பேசி, நாங்கள் அறிந்து கொண்டோம் அவர் இறைவாக்கினர், அவர் மெசியா என்று அறிந்து கொண்டோம் என்று சொல்கிற அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, சும்மா இருந்திருப்பாங்களா இவங்கெல்லாம்? இதுக்கப்புறம் சும்மா இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க முடியாது இல்லையா? இடையில ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதுல அப்போஸ்தலர் வர்றாங்க, சாப்பாடு கொண்டு வராங்க. அவர் உடனே சொல்றாரு, டேய் எனக்கு சாப்பாடே வேறடா அப்படின்னு சொல்றாரு. பசிக்குது, போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டு அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தா அவர் பதில் இப்படி சொல்றாரு, என்னுடைய சாப்பாடு வேற. என்ன சாப்பாடு? இதோ பாரு, ஓடுறா பாரு, அவ ஊரே திரளுது பாரு, இப்படித்தான், இதுதான் என்னுடைய சாப்பாடு, இதுக்கு தான் ஆண்டவர் என்ன, கடவுள் என் தந்தை என்ன எங்க அனுப்பிச்சு வச்சாரு பாருங்க. என்னை நீர் அனுப்பியது போல என் தந்தையை நானும் இவர்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற இயேசுவை நம்ம கடைசியில நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் தாகம், அப்படித்தான் அறுவடை. அப்போ அவர் சொல்றாரு, நீ சாப்பாடு கொண்டு வந்திருக்கிற பாரு, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு, அறுவடை இங்கே இருக்கிறது, இதை அறுவடை செய்வதுதான் என்னுடைய பசி, அதுதான் என்னுடைய பசி என்று சொல்கிறார். தாகமும் பசியும் சொல்கிறார். ஆகவே ஒரு உணவையும் ஒரு பானத்தை பற்றி பேசுகிறார். அதனால் ஆண்டவருடைய திருவுடலும் திரு ரத்தமும் இதை நாம் வாங்கி பருகும் பொழுது என்ன உண்டாகிறது? நமக்கு இந்த உலக தாகமும் உலக பசியும் அடக்கப்படுகிறது. நமக்கு மேலுலக தாகமும் மேலுலக பசியும் நமக்கு உண்டாகிறது. ஆகவே கீழுலக அதை பற்றி நாம் தேடுவதை விட்டு மேல் உலகுக்கானதை நாம் தேடுபவர்களாக மாறுவோம். இதுதான் நம்ம நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், கிறிஸ்தவ ப்ராசஸ். இதுதான் உண்மையான ப்ராசஸ். இது நம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். என்னுடைய தேடல் என்னவாக இருக்கிறது? நான் எதை நோக்கி நான் கடவுளோடு நான் உறவாட விரும்புகிறேன் என்பது
அது நம்முடைய ஜபங்களில், நாம் சொல்கிற வார்த்தைகளில், நாம் சொல்கிற இந்த ஷேரிங், நம்ம அனுபவங்களை நாம் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நம்ம சகோதரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நம்ம உறவினர்களோடு நாம் அதை பற்றி பேசும்பொழுது, இயேசுவை பற்றி பேசும்பொழுது, எதை நோக்கியதாக நம் வாழ்க்கை இருக்கிறது என்று வெளிப்பட்டு விடும். அந்த இடத்துல நம்ம கலர் தெரிஞ்சிடும், நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரியும். அப்படி நீ தனிப்பட்ட விதமாக தெரியும் பொழுது என்னாகும் தெரியுமா? இந்த உலகம் உன்னை கேலி செய்யும், உன்னை கிண்டல் செய்யும், உன்னை எள்ளி நகையாடும். ஆமாங்க, இது நடக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பொருட்டு உங்களை இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேர் பெற்றவர்கள். டோன்ட் வரி, நீங்க நிமிர்ந்து நில்லுங்கள். உங்களோட மீட்பு, உங்கள் மீட்பு மேலே இருக்கிறது. நீங்க வானதூதர்களை போல நீங்க மாறிடுவீங்க. மற்றவங்களாம் அப்படி ஆக முடியாதுங்க. மற்றவங்களாம் அப்படி ஆக முடியாது. ஆகவே நம் தாகம் என்னவாக இருக்கிறது? கிறிஸ்துவின் தாகம் என்பது என்ன? நான் மனம் மாறுவதுதான் அவருக்கு தாகமாக இருக்கிறது. அந்த அறுவடையில், அந்த களஞ்சியத்தில் நான் ஒருவனாக சேர்க்கப்படுவதுதான் அவருக்கு தாகமாக இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலர்களும் அதை தொடர்ந்து பல பேரும் இன்று செய்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த அறுவடை இதுதான் ஆண்டவருடைய பசியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு பசிக்குமானா பசிக்குது. ஏன்னா தன் சாயலாய் படைக்கப்பட்ட, தன் அன்பால் வார்க்கப்பட்ட இந்த மனிதர்கள் என்னை விட்டு அகன்று பிசாசின் கைக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறாங்களே. அப்போ அவருக்கு அதை பொறுத்துக்க முடியல, அவருக்கு அது அடங்கவே இல்லை பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் அவருக்கான பசியாக நம்முடைய அறுவடையை, நாம் அறுவடை செய்யப்படும் பொழுது அவருடைய பசி அடங்குறது. என் பிள்ளை என்கிட்ட மறுபடியும் வந்துட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு, தோ வரான் அப்படின்னு சொல்லி தூரமா வர அந்த ஊதாரி மகனை தேடி ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு மோதிரம் போட்டு அவனுக்கு செருப்பை போட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டு விழா கொண்டாடி, அப்படி காணாமல் போன ஒரு ஆடு கண்டுபிடிக்கப்பட்டவுடன் இப்படித்தான் விண்ணகத்திலையும் விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு இயேசு சொல்ற அந்த வார்த்தை நமக்கு தெரியுதா? அப்போ நாம யாராக இருக்கிறோம்? எதை தேடுகிறோம்? எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்க முடியும். விடுதலை பயணம் 17:3-7. அங்கே என்ன ஆயிற்று? அங்கே இப்படித்தான் தாகம், மக்களுக்கு தாகம் உண்டாயிற்று. அந்த தாகம் அவர்களுக்கு தனிய பெற்றது. ஆகவே அவர்கள் அவசரப்பட்ட அந்த இடத்துல அந்த மாசா என்று நம்ம சொல்கிற அந்த இடங்களை நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? அங்கே சோதனை என்று அந்த பெயர் வைக்கப்படுகிறதும், அது வாக்குவாதத்தின் தண்ணீர் என்று அந்த பெயர் வைக்கப்படுகிற அந்த சம்பவம் தான் இன்றைய முதல் வாசகம். விடுதலை பயணம் 17:3-7. அந்த தாகம் ஏற்படும் பொழுது அவர்கள் மோசனை அடிக்க பார்ப்பதும், அந்த ஆரோனை கொல்ல பார்ப்பதும், இப்படியாக பாருங்க. அதிலே அவர்கள் தவறி போனார்கள். அவரை தவறி போகும் பொழுது அந்த மோசனும் ஆரோனும் பதட்டப்பட்டு விட்டார்கள். பதட்டப்படும் பொழுது என்ன ஆயிற்று? கடவுள் அவர்களை கானானுக்கு கொண்டு சேர்க்கவில்லை. ஏன் பதட்டம்? என் மேல் விசுவாசம் இல்லையா? ஏன் பதட்டம்? ஆகவே ஆரோன், வா, மலை மேல வா, செத்துடு, இங்கே முடிஞ்சிடு. உன் பையனுக்கு உன்னுடைய சக்சஸரா உன் பையனை நியமிக்கிறேன், ட்ரெஸ்ஸுகள்ட்ட அவன்கிட்ட கொடுத்துரு, முடிச்சு போச்சு. ஏன்னா அவர் அந்த லோபு மாட்டிட்டு இருக்கிறத பாருங்க. மோசன் அதே மாதிரி அவர் மவுண்ட் நோபோ மேலே கூட்டிட்டு போயிட்டு, பாரு கானானை பாரு, பார்த்துட்டியா பாரு, நீ அங்க போக மாட்ட, நீ உன்னை பாறைகிட்ட பேச சொன்னா 2 தடவை அடிக்கிறியா நீ? உன்னுடைய விசுவாசம் எங்க போயிடுச்சு, நீ இங்கே மரித்து போ என்று சொல்லி அங்கே அவரை மறிக்க வைக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, இதுதான் நடந்துடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு 2ஆம் வாசகத்துல பவுல் சொல்றாரு. ரோமையர் 5:1-2, 5-8 என்ன சொல்றாரு? நீங்க பதட்டப்பட்டுறக்கூடாது. நீங்க உங்களுடைய விசுவாசத்திலே பதட்டப்பட்டுறக்கூடாது. உங்களுக்கு சில துன்பங்கள் உண்டாகலாம் இந்த உலகத்திலே. இந்த துன்பங்கள் உண்டாகும் பொழுது, உங்கள் முன் சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, நீங்க கடவுளோட நேர பேசி, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குல்ல, உங்களுக்கு கடவுள் பதிலளித்த அனுபவம், உங்கள் வாழ்க்கையில் அவர் மறுமலர்ச்சியை கொடுத்த அனுபவம், நீங்கள் பேசிய பொழுது அவர் பதிலளித்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்த அந்த அனுபவம், இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு பல மக்களுடைய எதிர்ப்புகளும், உங்களுடைய வீடுகளிலே உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்க உண்மையை பேசும் பொழுதும், நேர்மையாக நடக்க தீர்மானித்த பொழுதும் உங்களை எல்லாம் அவதூறாக பேசினவர்கள். ஆனால் கடவுளோடு, இயேசுவோடு நீங்கள் தனிமையில் பேசும் பொழுது அவற்றையெல்லாம் மாற்றி உங்களுக்கு சமாதான மனதினை அவர் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அவரோ நேரடி தொடர்பில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த அனுபவம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவசாலிகள் சிறு சிறு துன்பங்கள் வரும்பொழுதும், மேற்கொண்டு இந்த உலகத்தில் சோதனைகள் வரும்பொழுதும் துவண்டு விடாமல் எப்பொழுதும் அவரை நோக்கிய வண்ணமாகவே நீங்கள் பிரயாணப்பட வேண்டும். அந்த பிரயாணத்தில் சுணக்கம் வரக்கூடாது. இதான் 2ஆம் வாசகத்தில் இன்னைக்கு பவுல் நமக்கு சொல்றாரு. எது? ரோமர் 5:1-2, 5-8. அப்போ அங்கே அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க அப்படி போகும் பொழுது உங்களுக்கு என்னவாக இருக்கும்? நம்பிக்கை. இந்த நம்பிக்கை, அதாவது விசுவாசம், நமக்கு அது பொய்த்து விடாமல் போகும். ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. அதான் சொல்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு
துவட்சி வரக்கூடாது. அவர் சொல்ற மிக முக்கியமான வார்த்தை அது. அவர் என்ன சொல்றாரு, நாம் அவருக்கு ஏற்புடையவராக நாம் மதிக்கப்படுவோம். எப்படி? இதுல நாம நின்று காமிக்கும் பொழுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நின்று காமிக்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பை எண்பிக்கிறார். ஆகவே இது நமக்குள் தீர்மானமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உயிர்ப்பும் அவருடைய அந்த மறுவாழ்வு தருகிற அந்த நிச்சய வாழ்க்கை எனப்படுகிற நாம் தீர்மானித்திருக்கிற, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நாம் பாவிகளாக இருந்த போதே கடவுள் நம்மை அன்பு செய்து நம்மை இரக்கப்பட்டு நமக்கு மறுவாழ்வை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த வாக்களித்து இருக்கிற இதெல்லாம் நம் முன் இருக்கிறது. ஆகவே நாம் துவண்டு விடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை பார்ப்போம். நமக்கு எது தாகமாக இருக்கிறது, எப்படி நாம் தனிப்பட்ட உறவில் கிறிஸ்துவோடு இருக்கிறோம், அப்படி உறவில் இருப்பவர்களுக்கு எந்த சோதனையில் எப்படி நிற்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நாம் ஆரோன், மோயிசன் இப்படி எல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் தவறினார்கள், நாம் அப்படி இருக்க முடியாது, கூடாது என்று கிறிஸ்து என்று சொல்லித் தருகிறார். கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய இருப்பதாக. ஆமென்.